வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி நண்பனான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தால் நடந்து பார்ப்போம். ஓகே, நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நிஃப்டியை பொறுத்தவரை ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். எல்லோ ஜோனை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டுக்கு இறங்க வாய்ப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோனில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட்டில் டவுன் தான் இருக்கும், சைட்வேஸ் செட்டப்பில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிஃப்டிக்கு சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணலாம், பிரேக் கொடுத்தாங்க. ஆனால் க்ளோசிங்கே கீழே வைக்கல. நம்ம சொல்லியிருந்த ஏரியாக்குள்ளே தான் இருந்தாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பார்த்து நம்ம சொல்லியிருந்த அந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மார்க்கெட் ரொம்ப கிளியராக போயிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல பிரேக் பண்ணாங்க. பிரேக் பண்ணால் இது வரைக்கும் போகணும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது பேங்க் நிஃப்டி வச்சு தான் மார்க்கெட் இவ்வளோ தூரம் போணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டால் மேலே போக முடியல. நம்ம எதிர்பார்த்த மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே நிஃப்டியை பொறுத்தளவு சைட்வேஸ் சொல்லியிருந்தோம். இது பிரேக் பண்ணாலும் இதுக்குள்ளே இருக்கும். இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் இடையில இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் தான் இருந்துச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் அதான் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் போனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 52,396 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போக வாய்ப்பு. அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா செகண்ட் சப்போர்ட்டில் சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறது வாய்ப்பு. அதுக்கப்புறம் சைட்வேஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லியிருந்த மாதிரி ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாங்க. செகண்ட் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் போகணும் எதிர்பார்த்தோம். அதாவது இந்த இடத்த பிரேக் பண்ணி இந்த இடத்துல அதாவது செகண்ட் சப்போர்ட்டில் சப்போர்ட் எடுத்தால் செகண்ட் சப்போர்ட்டில் சப்போர்ட் எடுத்தால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லியிருந்த ஏரியாவும் பிரேக் பண்ணி அடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு புள்ளி செட்டப்புக்குள்ள தான் போணுச்சு. இந்த இடத்த பிரேக் பண்ணும்போது நம்மளோட எதிர்பார்ப்பு இதை பிரேக் பண்ணி இந்த ரேஞ்சு போகணும் தான் நம்ம டெலகிராம் குரூப்பில் கூட நம்ம ஃபீச்சரை கொடுத்துருப்போம். இந்த ரேஞ்சுக்கு பிறகு மேலேன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தது 200 பாயிண்ட் தான் மூவ் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் பெருசாக மூவ் ஆகலை. அதுக்கப்புறம் நிஃப்டினால தான் இந்த ப்ராப்ளமே இதில் மார்க்கெட் வந்து இந்த டவுனுக்கு வந்தது காரணம் நிஃப்டி. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் அளவு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ஒரு இன்வெர்டர் ஹேமர் தான் போட்டிருக்கேன். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த அதாவது கிட்டத்தட்ட க்ளோசிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எங்கே நேற்று முடிஞ்சது அங்கே தான் க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஹையை பிரேக் பண்ணிடுறாங்க, லோவும் பிரேக் பண்ணி கேண்டலோட ஹையும் பிரேக் ஆகிருக்கு, லோவும் பிரேக் ஆகிருக்கு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்னையோட லோவை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஏற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இந்த கேண்டிலை பொறுத்தளவுக்கு ஏற்றம் இருக்கிறது வாய்ப்பு இருக்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,204 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24,336, அதுக்கடுத்து 24,503. சரி, ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,080 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24,004, அதுக்கடுத்து 23,893. ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப்சைடு பொறுத்த வாய்ப்பு அதிகம். அதுக்கான கேண்டில் தான் போட்டிருக்காங்க. மார்க்கெட்டை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஹை அதாவது 24,336 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சப்போர்ட் எடுத்துச்சுன்னா என்னன்னு சொன்னால் இதோட பிரேக் பண்ணும். இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் தான் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் ஒரு வேளை வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வீக்கு. இது பிரேக் பண்ணக்கூடாது. ஒரு வேளை பிரேக் பண்ணாலும் அப்சைடு தான் போகும். ஒருவேளை இந்த ரேஞ்சுக்கு உள்ளே வந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போய்ட்டு திருப்பி கீழே வந்து இந்த ரேஞ்சு இல்லைன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேயே எடுத்தாலும் இது மேலே தான் இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்சைடுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஆனால் அது ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்தால் ஸ்ட்ராங்காக பை ஆகும். ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது, ஒரு சைட்வே செட்டப் கூட போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் ஒரு வேளை செகண்ட் சப்போர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். நேற்று கொடுத்த மாரி இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். இது இந்த இடம் தொட்டுட்டாலே வீக்கு தான். அதனால் வந்து நம்ம கிளியராக சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் தான் நம்ம சொல்லலாம். அதனால் இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேயே போனால் மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஒரு வேளை அந்த 24,004 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு இறக்கம் இருக்கும். அது பெரிய இறக்கம்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். இதையும் விட்டு அதாவது 23,893 விட்டு பிரேக் பண்ணால் பெரிய ஃபால் வந்து எப்போ எதிர்பார்க்கலாம் இதுக்கு கீழே தான். 23,890 கீழே பெரிய ஃபால் இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் ஃபால் ஆகிறது வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல. அப்சைடுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எழுதி ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பொறுத்தவரை பார்த்தோம்னா மேலேயும் பிரேக்கு கீழேயும் பிரேக்கு. ஆனால் க்ளோசிங் பார்த்திங்கன்னா நேற்றோட கேண்டிலோட அந்த ஓப்பனிங்க்கு மேலேயே கொடுத்துட்டாங்க.
க்ளோசிங். இதுபடி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கேண்டில் தான் போட்டிருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நாளாக பார்த்தோம்னா சொல்லியிருக்கேன், ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. அதாவது இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் மார்க்கெட்டே இருக்குது. இந்த ரேஞ்சை விட்டு மார்க்கெட் மேலேயும் போல் கீழேயும் போல் எந்த டைரெக்ஷன் பிரேக் ஆகுதோ அடுத்த மூமெண்ட்ஸ் வந்து இந்த ரேஞ்சுக்கு போனோம்னா இந்த பக்கம் பிரேக் பண்ணால் மட்டும் தான் நம்ம கிட்டத்தட்ட இந்த 54,500ங்கிற ரேஞ்செல்லாம் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணணும். எந்த இடத்துல 52,500 பிரேக் பண்ணிச்சுன்னா அதுலேருந்து 2000 பாயிண்ட்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்கும் இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில். இது டே கேண்டோட செட்டப். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 52,003ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 52,177, அதுக்கடுத்து 52,493. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 51,751, 51,510, அதுக்கடுத்து 51,004 அப்படிங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும். இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 52,493 இதையும் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாமல் போகும் பட்சத்தில் ஒருவேளை மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன ஒரு ஏற்றத்தை கொடுத்து திருப்பி இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு இங்கேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது ஹை டேவோட ஹை வரைக்கும் போகிறது வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதே சமயத்தில் அந்த 51,500 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 51,000 அப்படிங்கிறத அந்த ரவுண்ட் ஃபிகர் வரைக்கும் வரது வாய்ப்பு உண்டு. அதுக்கான செட்டப் தான் இருக்குது. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாது தான் எனக்கு தோணுது. அது மாதிரி இந்த செட்டப் பொறுத்தல அப்படி தான் இருக்குது. ஒரு கேப் அப் கூட இருக்கலாம். இந்த ஹையை பிரேக் 52,000 பிரேக் பண்ணிச்சுன்னா 52,490 ப்ளஸ் அதுக்கு மேலேயும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பேங்க் நிஃப்டியோட செட்டப்பும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வீக்காக இல்லை, ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அந்த ரேஞ்சுங்கிறது இந்த 51,000 பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்தது ஃபால் எதிர்பார்க்கலாம். அதுபோல் அந்த 52,500 பிரேக் பண்ணால் அப்சைடு பார்க்கலாம். இது ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. இந்த டே கேண்டில் செட்டப் படி நான் சொன்ன ஸ்டைலில் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் சப்போர்ட் எடுத்தால் ஒரு புல்லிஸ் இருக்கும். செகண்ட் சப்போர்ட்டில் எடுத்தால் அந்த புல்லிஸோட தன்மை குறைஞ்சி போயிடும். செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு ஃபால் இருக்கும், ஒரு 500 பாயிண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டியோட டே கேண்டில் சார்ட். இதுபடி பார்த்தோம்னா நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ஹையை பிரேக் பண்ண மூமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது 24,250க்கு மேலே ஒரு புல்லிஸ் இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். இது நிஃப்டியும் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட ஒரே ஸ்டேட்டில் தான் கேண்டில் இருக்க மாதிரி இருக்குது. இந்த ஹையை பிரேக் பண்ணால் அதாவது நவம்பர் 6 இந்த கேண்டில் ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா அப்சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். இது நிஃப்டியோட டே கேண்டில் செட்டப் தெரியுது. சார் பார்ப்போம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நாளைக்கு எந்த புல்லிஸ் போகிறது வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.